ஹாய். இன்றைக்கி பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 3/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வறுக்கும்போது இது நல்லா பொரிஞ்சு வரும், அதுதான் அளவு. நெக்ஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1.25 கப் அளவுக்கு நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதே பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பையும் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு பாயசம்